அதிமுகங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு இங்கே வர ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் மக்களுக்கு நல்லாவே தெரியும் யார் அந்த முகமூடியை போட்டுட்டு வர்றாங்கிறத நல்லாவே தெரியும். அதை மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க உங்களை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த பீகாரையும் அவர் சொல்றார். நிதிஷ்குமாரை வச்சு இந்த எலெக்ஷனை ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? நிதிஷ்குமாரை கொண்டு போய் மத்திய அமைச்சரை ஆக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் சிஎம்ஐ புட்டப் பண்ணுறீங்க. இது தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை மட்டுமேங்கிறது இல்லை, நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புள்ளிவரத்தோட சொல்ல மறுக்க முடியாதுல்ல. எடப்பாடி அவர்களும் வந்து மத்திய அமைச்சர் ஆக்கப்படலாம், டெல்லிக்கு அனுப்பப்படலாம், தமிழ்நாடு அரசியல் நாங்க கைப்பற்றிடுவோம். அது ஒருவேளை ஜெயிச்சா அது வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிச்சால், அதனாலதான் அவர் தெளிவா என்ன சொல்றாரு, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணின்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். என்டையர்லி டிஃப்ரெண்ட். தமிழ்நாட்டு நலன் எந்த 1% கூட பிஜேபி இல்லைங்கிறார்.